ஹலோ கிட்ஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? ஒரு வயசான விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரோட பசங்க எல்லாருமே நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மேலும் கல்லூரியில போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஒவ்வொரு பசங்களும் ஆசைப்பட்டாங்க. அதனால அந்த விவசாயி தனக்கு சொந்தமான நிலத்த வித்துட்டாரு. பல ஏக்கர் மதிப்புள்ள அந்த நிலத்த வித்து, அதுல வந்த பணத்த வச்சு பசங்கள எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பல ஏக்கர் உள்ள அந்த நிலத்த வாங்குனவரு, அந்த இடத்த விவசாயத்துக்காக பயன்படுத்தவே இல்ல. அவருக்கு சீக்கிரமா பணக்காரங்களாயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அந்த விவசாய நிலத்த பார்ட்டா டிவைட் பண்ணாரு. பிளாட்டா டிவைட் பண்ணி அத விக்கணும்னு முடிவு பண்ணாரு. கவர்மெண்ட் அப்ரூவல்காக அப்ளையும் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம, இந்த நிலத்துல யாரோ வந்து அனாவசியமா புகுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த நிலத்த சுத்தி நல்ல பெரிய அளவுல ஒரு காம்பவுண்ட் செவுரும் கட்டிட்டாரு. இந்த காம்பவுண்ட் செவுரும் பெருசா எழுப்புனதுனால, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நிலம் ரொம்ப வெற்றிடமா இருந்துச்சு. ஒரு புல் பூண்டு கூட இல்லாம அவ்ளோ கிளீன் பண்ணிட்டாரு. ஏன்னா, யாரு கஸ்டமர்ஸ் வந்து பிளாட் பார்த்தாலும் உடனே புக் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அத அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனா, அந்த பக்கமா பறந்து போன ஒரு பறவையோட கழிவுலேருந்து கீழ விழுந்த ஒரு விதை செடியா முளைக்க ஆரம்பிச்சது. அந்த நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்த நிலம் இப்ப பிளாட்டுக்காக மாறிடுச்சு. ஒரு புல் பூண்டு கூட இல்ல. ஆனா இப்போ ஒரு செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த செடி நல்லா வளர ஆரம்பிச்சது. நம்ம நல்லா வளரமேன்னு சந்தோஷப்பட்ட செடி சுத்தி முத்தி பார்த்துச்சாம். கண்ணு கெட்டின வரைக்கும் ஒரு செடி, கொடி, புல், பூண்டு கூட இல்லையாம். ரொம்ப கவலைப்பட்டுச்சு. இப்படி ஒரு தனிமையில வந்து மாட்டிக்கிட்டோமே! நம்ம ரொம்ப தப்பா இருக்கோமோ! நம்ம சரியில்லையோ! அதனால தான் இங்க இவ்ளோ தூரத்துல தனியா வந்து இருக்கோமோ! அப்படின்னு தன்னை நினைச்சு தாழ்வா நினைச்சதாம். கவலைப்பட்டுச்சாம். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுச்சாம். அந்த செடியில வெறும் இலை, தழைகள், கிளைகளா முளைச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு மொட்டு வந்துச்சாம். இத பார்த்து அந்த செடிக்கு தம் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன அது? இப்படி வந்து ஒரு மொட்டு வந்திருக்கே! இது என்னதுன்னு தெரியலையே! நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? நமக்கு ஏதாவது ஆகப் போகுதான்னு பயந்துகிட்டு இருந்துச்சாம். ஆனா அந்த மொட்டு உடைஞ்சு ஒரு பூவா மலர்ந்துச்சாம். ஒரு அழகான கலர்ஃபுல்லான பூவா பார்த்ததும் அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இவ்வளோ நாள் தனிமையில இருந்தோம். ஆனா இப்போ நமக்கு லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்கப் போகுது. பாசிட்டிவா நடக்கப் போகுது. அதுக்கான அறிகுறியா தான் நான் இத பார்க்குறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாம். ஆனா அந்த சந்தோஷமும் ரொம்ப நேரம் நீடிக்கல. நல்ல பலமா காத்து வீசுச்சா, அதுல அந்த பூ இதழ்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. அந்த பூவும் உதிர்ந்து காணாமலே போயிடுச்சு. கண்ணு கெட்டின வரைக்கும் அந்த பூவோட சுவடே தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த செடி. ஆனா அந்த செடியோட வருத்தத்தை போக்க மறுபடியும் அதுல சில மொட்டுக்கள் பூக்க ஆரம்பிச்சது. அந்த பூக்கள் பூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சா அந்த செடி. ஒவ்வொன்னா பூக்க ஆரம்பிச்சது. அப்பா! பெருமையா அந்த பூக்களை எல்லாம் பார்த்துட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. முதல்ல பூத்த அந்த பூ உதிர்ந்து பறந்து போச்சு இல்லையா? பறந்து போய் விழுந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு செடியா முளைக்க ஆரம்பிச்சதாம். அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சா அந்த செடி. எவ்வளோ தனிமையில இருந்தோம். இப்ப பாரு நம்ம ஃபேமிலியே நம்ம கூட இப்படி சின்ன சின்ன செடியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த செடிய நல்ல பெருசா மரமா வளர ஆரம்பிச்சது. மத்த செடிங்களும் நல்லா வளர்ந்து அதுவும் பூ பூக்க, மலர இப்படியே ப்ராசஸ் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. பச்சை பசேல்னு இருந்தா எந்த பறவைகளுக்கு தான் பிடிக்காது? நெறைய பறவைகள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சது.
அந்த மரத்துல தங்க ஆரம்பிச்சது, கூடு கட்டுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து வர பறவைகள், அதுங்க போட்ட அந்த கழிவுகள்ல இருந்து இன்னும் வெவ்வேறு விதைகள் விழ, அதுல இருந்து நெறைய செடிகள் வளர ஆரம்பிச்சது. நல்லா செழிச்சு வளர்ந்துகிட்டே இருந்ததுனால, அணில், பட்டாம்பூச்சி, தேனீ, டிராகன் ஃப்ளை, நெறைய பறவைகள், பாம்பு இந்த மாதிரி நெறைய அங்க வளர ஆரம்பிச்சதுங்க. வந்து வாழவும் ஆரம்பிச்சதுங்க. தனிமையில தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த செடி இப்ப மரம் ஆயிடுச்சு. காட் மதர் மாதிரி. இப்போ ஒரு சின்ன காடாவே உருவாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பிளாட் போட்டுட்டு போனார் இல்லையா? அவருக்கு இங்க உள்ள காம்பவுண்டுக்கு உள்ள நடக்கிற விஷயம் சுத்தமா தெரியவே இல்ல. ஏன்னா இவரு விவசாய நிலத்தை தானே கூறு போட்டு பில்டிங் கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட்ல ரொம்ப நாளா ரொம்ப மாசமா அப்ரூவல் கொடுக்கவே இல்ல. அது தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. அவரும் எவ்வளவோ கெஞ்சிலாம் பாக்குறாரு. ஆனா இங்க உள்ள ஒரு மிராக்கிளே நடந்துகிட்டு இருக்கிறது அவருக்கு சுத்தமா தெரியல. ஆனா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ கூட்டிட்டு வந்து இந்த நிலத்தை காட்டிடலாம் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து கேட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு காடே வளர்ந்து நிக்குது அவங்க முன்னாடி. நிறைய பறவைகளோட சத்தம், சிலுசிலுன்னு காத்து, கலர் கலரா பூக்கள் பூத்து அந்த வாசமும் வர பட்டாம்பூச்சியா சுத்திக்கிட்டு அந்த இடமே ரம்யமா ஒரு காடா உருவாகி இருக்கு. இத பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லிட்டாரு, இது விவசாய நிலம். இந்த இடத்துல எப்போ ஒரு காடே வளர்ந்து நிக்குது. உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது. இத நீங்க அப்படியே பார்த்துக்கிறதா இருந்தா பாருங்க. இல்லையா கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு என்ன பண்றது? சரி, இது இயற்கையோட விளையாட்டு. இது அப்படியே இருக்கட்டும். நாமளும் இதுக்கு பயன்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை இன்னும் மேலும் பராமரிக்கிறதுக்காக நிறைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சாராம். தனிமை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்த அந்த சின்ன செடி இப்ப பெருசா வளர்ந்து அந்த காட்டுக்கே காட் மதர், ராணியாட்டம் உருவாகிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்காக பல சொந்தங்கள், சின்ன சின்ன செடியில இருந்து மரங்கள்ல இருந்து பறவைகள், மிருகங்கள்னு எல்லாம் அதுக்கு துணையா இருக்க ஆரம்பிச்சது. இதுதான் குட்டீஸ். நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த அந்த செடி மாதிரி தனிமையை கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த தனிமையை போக்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நாம நம்பிக்கைய தளர விடவே கூடாது. நமக்கு நண்பர்கள் கிடைக்கலையா? கவலையே வேண்டாம். அதுக்கான காலம் கண்டிப்பா வரும். ஆனா நீங்க என்னைக்குமே நீங்களா தான் இருக்கணும். உங்களுடைய திறமைய முழுசா வெளிக்காட்டணும். அப்பதான் உங்களுக்கான சரிசமமான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஒரு நட்பு கிடைக்கணுமேங்கிறதுக்காக தன்னை தாழ்த்திக்கவோ தன்னை மாத்திக்கவோ செய்யறவங்களுக்கு நல்ல நட்பு என்னைக்குமே அமையாது. அதனால அந்த செடி மாதிரி தனிமையில தவிச்சாலும் சரி, நீங்க நீங்களா இருங்க. உங்களுடைய திறமைய வெளிப்படுத்துங்க. உங்களுக்கான நண்பர்கள் உங்களை தேடி கண்டிப்பா வந்து சேருவாங்க, நிலைச்சும் நிற்பாங்க. ஓகே கிட்ஸ், தேங்க்யூ.